நான் பல ரீல்ஸ் பார்த்தேன். இந்த ஆக்சுவலி தாவேக்கால இருக்க தொண்டர்கள் ஆகட்டும், இவங்க நிர்வாகிகள் பல பேர் போட்டிருக்காங்க, ரீல்ஸா போட்டிருக்காங்க. இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் எம்எல்ஏ சீட் அலாட் பண்ணல. ஆனா தான் தலைவர் கிட்ட வரக்கூடாதுக்காக செய்யற ரொம்ப இல்ல நல்ல விஷயம் செய்யறாங்க. அவங்களால முடிஞ்சது தெரியுங்களா. பல பேர் நான் போட்டோ போடுறாங்க. அதே ஒரு பொண்ணு போட்டிருக்க. இந்த பொண்ணு வந்து சிந்து பேரு. பல இடத்துல போறாங்க, நல்ல விஷயத்துக்கு நிறைய இடத்துக்கு கலந்துக்கிறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு போறாங்க, அது இறந்த வீட்டுக்கு போறாங்க, நல்ல விஷயத்துக்கு நிறைய இடத்துக்கு போறாங்க, பாஞ்சு வேலை செய்யறாங்க. எம்எல்ஏ சீட்டு இன்னும் யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான் தலைவர் கெட்ட பேர் வரக்கூடாதுக்கா பல பேர் செய்யறாங்க. தாவேக்கால இந்த தற்கொலைன்றாங்கல்ல திமுக காரணங்க எரிச்சா வருது இவங்களை பார்த்தாவே. என்ன ஒரு இடத்துல கூட நிக்கல. தன் தொண்டர்கள் கை காசை போட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யறாங்க. அத ஆக்சுவலி பெருமைப்படுத்தினாலும் பாரு, இகழ்ச்சி படுத்தாதீங்க, திட்டாதீங்க. செய்யறவங்க இந்த மாதிரி திட்டினா எங்கடா வருவாங்க. என்ன அரசியல சாக்கடா இன்னைக்கு சின்ன பையன் முத கொண்டு அரசியலை பத்தி பேசுறான்னா தாவேக்கா உன்னை பத்தி தான். ஏன்னா அவங்கள வர வச்சது இல்லாம பேச வச்சது பெருமை எல்லாமே விஜய்க்கு தான். ஜெயிக்கிறது எதிர்கட்சியாளர் எலெக்ஷன் நிக்கிற அடுத்த வருஷம் சின்ன பசங்களுமே அரசியல் பேச வச்ச ஒரே ஒரு பெருமை நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்க்கு. ஆட்ச் ஆஃப் என்ன சாக்கர அரசியல் சொன்ன காலம் போய் அரசியலை பத்தி பேசுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருல, இதுவே ஒரு மாற்றம் தான். மாற்றம் ஒண்ணுதான் மாறாது. பல தொண்டர்கள் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காத அடுத்த விஷயம் செய்யறாங்கல்ல, நல்லது, அவங்களால முடிஞ்சது. அட்லீஸ்ட் அந்த ரோட போடுறதுனாலும் ரோட போறதுக்கு மண்ணை போட்டு ரெடி பண்றாங்கல்ல. புதுசா கட்சிக்கு வந்திருக்காங்க, கை காசை போட்டு செய்யறது பெருசு. இவனுங்க உடனே வந்துருவாங்க திமுக 75 வருஷத்துக்கு ஆழ்ந்த கட்சி பெண்ண கட்சின்னு. நான் கேட்கிறேன், பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. செல்வ பெருந்தகை நாய் சேவர் நம்ம பித்தளை கமிஷன் தொகுதிக்கு போனாங்களாம். மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரமணாபுரத்துல நம்ம விஜயகாந்த் சொல்ற மாதிரி தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதே மாதிரி திமுக பிடிக்காத ஒரே வார்த்தை கேள்வி. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறாங்க, பல கேள்வியில அராஜகத்துல இறங்கல பொதுமக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக காரனே 234 தொகுதியும் ஒரே ஒரு கேள்விதான் வரும், 4.5 வருஷம் எங்க புடுங்க போயிருங்க அப்படின்னு. 25 வருஷம் ஆண்ட கட்சி இப்ப இந்த கட்சி அதை அடுத்த விஷயம். இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில நீங்க ரெடி பண்ணிட்டு போங்க. நீ யாரு எப்பேற்பட்ட ஆளு, நாடக உச்சம், இந்த ஒரே ஒரு கேள்விக்கு ரெடி ஆயிட்டு போங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரிகர்சல் பண்ணிக்கோங்க, தெளிவா போங்க. கெப்பாசிட்டி இழக்கிறது வேற விஷயம். முக்காவாசி தொகுதியில கொளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, இப்ப கரண்ட் இருக்க எம்எல்ஏ எந்த தொகுதினாலும் டெபாசிட்டி இழக்கிறது உறுதி எழுதிக்கோங்க. அதே மாதிரி நம்ம திரும்ப 3 பேர் மட்டும் டெபாசிட்டி இழப்பாங்க எழுதிச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க. தேங்க்யூ.